பஞ்சாயத்து கலெக்டர் ஆஃபீஸு எல்லாரும் காமிச்சாச்சு. கேட்டதுக்கு வந்து எல்லோரும் நினைச்சாங்க பாதை இல்லைன்னு. நானும் எல்லாம் சுத்தமாக பாதையை மறைச்சாச்சு. ஒரு தெருவே கீழே தெருவுங்கிறதே ஒன்று காங்கலை. ஃபேமிலியாக வந்திருக்கேன். இதுக்கு மேலே ரொம்ப டார்ச்சர் பண்ணால் அடுத்தப்ப நான் மண்ணெண்ணையோடு தான் வருவேன். வண்டிகளை தீ குளிக்கிற நிலைமை தான் நான் ஆயிடுவேன். நான் சிட்டிசன் படத்தில் அத்திப்பட்டு கிராமம் காணாமல் போன கதையாக தனது சொந்த ஊரில் ஒரு தெருவை காணவில்லை என்றும் அதனை கண்டுபிடித்து தரக்கோரியும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார் பிரபல யூடியூபரும் நடிகருமான ஜிபி முத்து. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வட்டம் காலன் குடியிருப்பு வருவாய் கிராமமான உடன்குடி பெருமாள்புரத்தில் நத்தம் சர்வே எண் 233 கீழத்தெரு என்று ஒரு தெரு இருந்துள்ளது. நத்தம் சர்வே எண் 233/21 இடம் முழுக்க அரசு புறம்போக்கு பாதையாக பொதுமக்களால் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது. வருவாய்த்துறை ஆவணங்களிலும் இதற்கான சான்று இருக்கிறது. ஆனால் கடந்த 20 ஆண்டுகளில் சிட்டிசன் திரைப்படத்தில் வரும் அத்திப்பட்டு கிராமம் காணாமல் போனது போன்று கீழத்தெரு என்று ஒரு தெரு இருந்தது தெரியாமல் காணாமல் போயிருக்கிறது. அந்த தெரு இருந்த இடம் முழுக்க பல்வேறு தனிநபர்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் செல்லும் பாதையும் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் குறிப்பிட்ட இடத்தில் நில அளவை செய்து ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்றும் உடன்குடி பெருமாள்புரத்தில் காணாமல் போன கீழத்தெருவை கண்டுபிடித்து தருமாறும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார் நடிகர் ஜிபி முத்து. தனது மனைவியோடு வந்த அவர் தனிநபர்களின் ஆக்கிரமிப்பால் தனது சொந்த பாதை அடைக்கப்பட்டிருப்பதாகவும் அராஜகம் செய்வதாகவும் குமுறலை வெளிப்படுத்தியுள்ளார். மாற்றுத்திறனாளியான தனது மனைவியை அவரது குறைபாட்டை வைத்து கேலி பேசுவதாகவும் கூறிய அவர், நடவடிக்கை இல்லை என்றால் அடுத்த முறை மண்ணெண்ணையோடு வந்து தீ குளிப்பதே வழி என்றும் கூறியுள்ளார். பெருமாள்புரத்தில் வந்து கீழத்தெரு காலாங்குடியிருப்பு கிராமம் கீழத்தெருவுண்டே இருக்கு. 2 வீட்டுக்கு வச்சிருக்காம என்ன இருக்கு இருக்கு. லாஸ்ட்ல வந்து நான் எல்லாத்தையும் காமிச்சு இந்த ஆவணங்களை எல்லாத்தையும் காமி உடங்குடியிலேருந்து தாலுகா ஆஃபீஸில் இருந்து ஆர்டிஓ ஆஃபீஸில் இருந்து பஞ்சாயத்து கலெக்டர் ஆஃபீஸு எல்லாரும் காமிச்சாச்சு. கேட்டதுக்கு வந்து எல்லோரும் நினைச்சாங்க பாதை இல்லைன்னு. நானும் எல்லாம் சுத்தமாக பாதையை மறைச்சாச்சு. ஒரு தெருவே கீழே தெருவுங்கிறதே ஒன்று காங்கலை. அதுக்கப்புறம் வந்து நான் மனு கொடுத்துருக்கேன். எல்லா மனுவும் கொடுத்து வாங்கி இங்கே கோயில் இடம் அங்கே வந்து ஒரு கோயில் இடம் இருக்குது. எங்கள் ஊரில் வந்து உச்சிமலையம்மன் பட்டரையம்மன் சொல்லி ஒரு கோயில் இடம் இருக்குது. அந்த கோயில் இடத்த கள்ளப்பத்திரம் நான் போட்டிருக்காங்க. கள்ளப்பத்திரம் போட்டு ஒரு 6 பேர் நபர் அவங்க தனிப்பட்ட இதில் வந்து பத்திரம் போட்டு வாங்கி இது விற்றுருக்காங்க. இதை கேட்டதுக்கு போச்சுன்னா நீ இதை கேட்டாச்சுன்னா நாங்கள் அப்படி தான் விற்போம் வாங்குவோம். யார் கோயில் இடத்த வந்து யார் பரிவர்த்தனை பண்ணணும் சொல்லுங்கள். கோயில் இடத்த விற்கிறதுக்கு யாருக்குமே ரைட்டு கிடையாது. அதை விற்றுருக்காங்க. அதை விற்றுட்டு இவங்க விற்றுட்டு மாதிரி எனக்கும் என்னுடைய சொந்த பாதையை வந்து அடைக்காங்க. இது சம்மந்தமாக நான் கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்து நான் மனு கொடுக்க வந்தேன். மனு கொடுத்துட்டு வந்து இன்றைக்கி எல்லா காப்பியும் நான் எல்லாமே ஹைகோர்ட்டில் வந்து நான் கோர்ட்டில் போடுறேன் வாங்குறேன். கோர்ட்டு மூலியமாக தீர்த்தாங்கன்னா என்ன வந்து குடும்பத்தோடு சேர்ந்து எல்லாமே ரொம்ப அராஜகம் பண்ணுறாங்க. ஒரு தனிப்பட்ட நபர் அவர் சொந்த பகையோ இதை வச்சுக்கிட்டு ரொம்ப அராஜகம் பண்ணுறாரு. இதுக்கு கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்திருக்கேன். எனக்கு தீர்வு காணும்னு சொல்லி நான் ஐயாவிட்ட வந்து நீ மனு கொடுக்க வந்திருக்கேன். ஃபேமிலியாக வந்திருக்கேன். இதுக்கு மேலே ரொம்ப டார்ச்சர் பண்ணால் அடுத்தப்ப நான் மண்ணெண்ணையோடு தான் வருவேன். வண்டிகளை தீ குளிக்கிற நிலைமை தான் நான் ஆயிடுவேன். நான் அவ்வளோக்குள்ளே நான் வந்து ஷூட்டிங்கும் போக முடியல, அங்கே போக முடியல, இங்கே போக முடியல, எங்கேயும் போக முடியல. கேளுங்க வீட்லேயும் ஒரே சண்டை போட்டு நான் ஊரில் நேரம் அடுத்து தண்ணி வாங்கி கொடுத்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் சண்டை வருது. ஞாயிற்றுக்கிழமை தோறும் யாராட்டும் ஒரு ஆள் சண்டை போடுறாங்க. நேற்று போலீஸில் பெட்டிஷன் கொடுத்துருக்கேன். குளச்சப்பட்ட போலீஸில் பெட்டிஷன் கொடுத்துருக்கேன். அதனால் என் வீட்டுக்காரியை வந்து அவள் வந்து மாற்றுத்திறனாளி அவளை வந்து ஊனம் அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட இது பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாத்தையும் மனு கொடுத்து வந்திருக்கேன். இப்போ ஐயா கலெக்டர் ஏன் பார்த்து மனு கொடுத்துருக்கேன். இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன்.